அதைத்தான் கேட்கிறேன். ஒரு நிலத்துல கட்டுப்பா, என்ன நிலத்தையா ஆக்கிரமிச்சிருக்கிற கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறோம். நீதிமன்ற உத்தரவு இருக்கு, என்ன பண்ணீங்க? இதுவரைக்கும் காவல்துறை அதுக்கு தயாரா இல்ல, ஆட்சித்தலைவரும் தயாரா இல்ல. யார்கிட்ட போக? ஏழுநாட்டு போக, யார்கிட்ட போக சொல்லுங்க. யார் எங்களுக்கு இருக்கா சொல்லுங்க. நீதிமன்றத்துக்கு போய் வாங்கிட்டு வந்துட்ட உத்தரவு. நீதிமன்றத்துல பேச கேட்க மாட்டீங்களா? நீதிமன்றத்தை மதிக்காத எவனையும் கால் செருப்புக்கு கூட நாங்க மதிக்க மாட்டோம். நீதிமன்றத்தை நீ மதிச்சா ஒன்னு நான் மதிப்பேன். நீதிமன்றத்தை நீயே மதிக்கல, அப்புறம் நான் எதுக்கு ஒண்ணு மதிக்கணும்? மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளத்தை வாங்கிட்டு இந்த மக்களுக்கு நீங்க சேவை ஆற்ற மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, சேவை இல்ல கடமை. நீங்க செய்ய வேண்டியது கடமை. இத்தனை பேர் தத்தளிக்கலாம். நான் இப்ப சூரமங்கலத்துக்கு போவா நாங்க போற வண்டி பிடிச்சு போவா, அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. நீங்க எதிர்கொள்றாங்க, நாங்க எதிர்கொள்ளவா? நாங்க யார்கிட்ட நிக்கிறோம்? காவல்துறையிட்ட பர்மிஷன் வாங்கி நிக்கிறோம். சார் நாங்க முட்டுக்கையிட போறோம், எங்களுக்கு போக தெரியாதா? ஒரு 1000 பேர் திரட்டி எங்களுக்கு போக தெரியாதா? நீங்க உங்க படையோட வருவீங்க, அங்க சமூக விரோதிகள் நிற்பாங்க, அப்போ மத மோதல்கள் ஏற்படும் அல்லது சமூக பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லித்தானே நாங்க எங்களுடைய வாக்குறுதி இப்படி கேட்கிறோம். தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் போட்டு பதில் தர மாட்டேங்கிறான். தகவல் பெறும் உரிமை சட்டம் எவ்வளவு பெரிய போர், அதுக்கு பதில் கிடையாது. ஒரு 4 பேர் காவி டிரெஸ் போட்டுட்டு கம்ப்ளைண்ட் இருந்தா அவன் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கறீங்கன்னு சொன்னா எதுக்கு சார் நமக்கெல்லாம் இந்த உத்தியோகம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 4 காலி பையன் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலுக்கு அனுமதி இல்ல, முஸ்லிம்களுடைய இடத்தை ஆக்கிரமிப்பீங்க, முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலுக்கு சுண்ணாம்பு அடிக்க அனுமதிக்க மாட்டீங்க. அப்ப நாங்க அடிமைகளா நீங்க எங்களை பாக்குறீங்க. அடிமையா பார்க்காதீங்க, மையத்தா பாருங்க. மையத்தாக தயாரா இருக்கும். இங்க இடம் பள்ளிவாசல் இடம் இல்லைன்னா அடுத்து நமக்கு எப்படி கபர்ஸ்தான் இடம் தான். கபர்ஸ்தான் இடத்தையும் ஆட்டை போட்டான். நம்மளை கொண்டு போய் அடக்கம் பண்ணக்கூடிய இடத்தையும் இப்ப ஆக்கிரம் பண்ணிட்டாங்க. நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? யார்கிட்ட சொல்ல முடியும் சொல்லுங்க? யார்கிட்ட சொல்றது? காவல்துறை அதிகாரிகள்ட்ட சொல்றோம் ஃபர்ஸ்ட். அப்புறமா மாவட்ட ஆட்சித்தலைவரை பாக்குறோம். சார் இந்த மாதிரி இருக்கு, எங்களுக்கு மீட்டு கொடுங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது வரைக்கும்? நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா நாங்க ஏன் சார் ரோட்ல வர்றோம்? ஆயிரக்கணக்கான மக்களுடைய உழைப்பு, அவருடைய எல்லாத்தையும் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. ஏன் நாங்க ரோட்டுக்கு வரதுக்கு எங்களுக்கு ஆசையா? நாங்க உண்டு, எங்க வேலை உண்டுன்னு இருக்கோம். எங்களை நீங்க சீன்றீங்க, நாய் மாதிரி நடத்துறீங்க, இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு தர மாட்டேங்கிறீங்க. அதுக்கு தான் போராட்டம். உயிர் போனாலும் மானத்தை இழந்து இந்த நாட்டில் வாழ்றது பெத்த தாயை வைக்கிறதுக்கு சமம். அப்படி எல்லாம் வாழக்கூடாது. மானத்தை இழந்து நாங்க வாழ மாட்டோம் சார். உயிரை எத்தனையோ உயிர்களை கொண்டுட்டு இருக்கீங்க காஷ்மீர்ல. நாங்க அதை பத்தி கவலைப்படுறோமா? போடா, இன்னைக்கு படத்தை நாளைக்கு சாகுவான். என்னப்பா நீங்க பண்ணுங்க, எவ்வளவு தூரம் பண்ணுவீங்க நீங்க பண்ணுங்க சார். என்ன 26 கோடி முஸ்லீம் இந்தியாவை கொல்லுவீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? தலித்தை கொல்லுவீங்க, அப்புறம் கிறிஸ்தவனை கொல்லுவீங்க, அப்புறம் நீங்க ஆட்சி அதிகாரத்துல சிம்ம சோப்பனமா நீங்க உட்காருவீங்க. நாங்களும் பாக்குறோம் நீங்க எப்படி உட்காருவீங்க. ரொம்ப நிம்மதியா நீங்க இருப்பீங்க, பாக்குறோம் நாங்க. வேற என்ன செய்யறது சொல்லுங்க? எந்த உரிமைக்கும் ஒரு பேப்பர் 10 பைசா பேப்பர்ல இந்த காரியம் முடிஞ்சிடும். ஒரு காவல்துறைக்கு உத்தரவு போட்டா இது முடிஞ்சிடும், அவ்வளவுதான் மேட்ரு. அதுக்கு 1000 பேர்த்த திரட்டிங்க நின்று இருக்கோம். எத்தனை காலத்துக்கு இப்படி நிக்கிறது? எத்தனை காலத்துக்கு இப்படி நம்ம உழைப்பை வேஸ்ட் பண்றது? இன்னொருத்தருக்கு இந்த நிலைமை இருக்கா? எங்கேயாவது கிறிஸ்தவர்கள் போராடுறாங்களா? ஏன் அவன் மேல ஆள் வச்சிருக்கான், எந்த பிரச்சனையும் கிடையாது. யாராவது சங் பரிவார் போராடுறானா? போராட மாட்டான். அவன் பூரா ஆட்சியில் இருக்கான், அதிகாரத்தில் இருக்கான், கலெக்டர் வரைக்கும் அவன் ஆளு. நீங்க தெருவில் நிற்கக்கூடிய நாய்களை விட கேவலமா நம்ம இந்த நாட்டில் வச்சிருக்கான். எந்த ரைட்ஸும் கிடையாது. எனவே இதை முறியடிப்பதற்காக, இதை இல்லாமல் செய்வதற்காக, இந்த அநியாயத்தை தட்டி கேட்கணுங்கிறதுக்காகத்தான் நாம உங்களை எல்லாம் திரட்டி இருக்கமே தவிர ஆசை கிடையாது. எங்களுடைய நோக்கம் அதுவல்ல. நீங்க மாறணுங்கிறதல்ல நோக்கம். இந்த அரசு மாறணும், இந்த அரசு தன்னை மாத்திக்கணும். எங்களுக்கான அனுமதியை மறுக்கிறதை ஒருபோதும் நாங்கள் எங்களுடைய ஜீவாதார உரிமை பிரச்சனை, வேற எதுவுமே கிடையாது. யாரையும் சீண்டக்கணும், யாரையும் வம்புக்கு இழுக்கணுங்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. பள்ளிவாசல்ல தொழுகிறதுக்கு ஏன் சார் நீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன சார் பள்ளிவாசல் அல்லாஹ் அக்பர்னு சொன்னா எவன் வயிறு சார் வெடிச்சு சாவுறான்? அல்லாஹ் அக்பர்னு சொன்னா எவனுக்கு வயிறு வெடிக்குது? அப்படித்தான் சாவட்டும். அவன் எதுக்கு உயிரோடு இருக்கா? அல்லாஹ் அக்பர்னு சத்தம் கேட்டதுன்னா இவனுக்கு நெஞ்சு வெடிச்சு சாவுவான்னு சொன்னா அப்படி ஒரு 10 பேர் சாவட்டும். என்னப்போ என்னப்போ என்ன கேட்கிற? என்னங்க அநியாயமா இல்லையா இது? ஒரு நீதிக்காக நிக்கிறோம், நீதிக்காக போராடுறோம். இப்ப நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, இவ்வளவு காவல்துறை இதெல்லாம் நினைச்சு பாருங்க. நீங்க ஒரே உத்தரவு, 4 காலி பசங்களை உங்களால ரெடி பண்ண முடியாது, அவனை ஒதுக்க முடியாது. அவன் சுண்ணாம்பு எங்க பள்ளிவாசல சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு அவன் யாரு? நீதிமன்ற உத்தரவும் இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த நீதிமன்றங்களை நான் கேட்கிறேன்? நீதிமன்ற உத்தரவத்தை நீங்க மதிக்க மாட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் இதைத்தான் நியாயம் கேட்டு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். சார் நீங்க என்ன தடுத்தாலும் சரி சார், என்ன செக்ஷன்ல வேணாலும் நீங்க கேஸ் போடுங்க சார். எங்க உயிர்ல கடைசி நிலை இருக்கிற வரைக்கும் நாங்க அல்லாஹ்வுக்காக போராடுவோம் சார். நாங்க கஞ்சா விக்கிறவனுக்கு ஆதரவா அரசியல்வாதி வர்றோம். கஞ்சா விக்கிறான், திருட்டு பையன், அவனுக்கு பேசுறான் அரசியல்வாதி.
என்னைக்காவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அநியாயக்காரனுக்கு சாதகமா நாங்க வந்திருக்கிறோமா சொல்லுங்க நீங்க? வரமாட்டேன் சார். நல்லவனுக்கு தான் வருவோம். ரொம்ப யோசனை பண்ணுவோம். இது வேண்டாம், நம்ம லெட்டர் கொடுப்போம், அதிகாரிகளை சந்திப்போம், மேலதிகாரிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நிக்கிறோம். தெருவில் நிக்கிறேன் இன்னைக்கு. இப்படித்தான் நீங்க தெருவில் இந்தியா போதும் நீங்க அப்படித்தான் தெருவில் நிற்கிறீங்க. யாரும் வரதில்லை. நீங்க அன்னைக்கே வந்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை ஓவர் பண்ணிருக்கலாம். அன்னைக்கே நீங்க திறன் இருந்தா ஓவர் பண்ணிருக்கலாம். எல்லாத்துக்கும் அவன் பொண்டாட்டி அவன் புள்ளன்னு சொன்னீங்கன்னா யார் இந்த சமுதாயத்தை பாக்குறது? யார் பள்ளிவாசல பாக்குறது? உங்க தலைமுறையோட எதிர்காலம் என்ன ஆகும்? உங்க தலைமுறை நாயா சாவும் அந்த நாட்டுல. ஒரு 10 பைசாக்கு மதிக்கிறது உங்களை. உங்களுக்கு ஓட்டு வாங்க நக்கறேன். ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் வாங்கினா எவனாவது வந்து திரும்பி பாக்குறானா? ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி எவனாவது உங்க காரியத்துக்கு வந்து நிக்கிறானா? எவனாவது பேசுறானா? எவனாவது பேசுறானா? 1000 வழக்குகளை சொல்லுங்க. நாங்க பேசுறோம். எவனாவது உங்களுக்காக வர்றானா? இந்த பொறுக்கி அரசியல்வாதிகள் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி நின்று இருக்கோம், தெருவில் நின்று இருக்கோம். ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி வரானா? எத்தனை பேருக்கு ஓட்டு போட்ட கைகள் இது? எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டீங்க? ஏதாவது 10 காசு பிரயோஜனம் இருக்கா? எத்தனை 1000 பேருக்கு பிரச்சனை? இந்தியா முழுவதும் பள்ளிவாசலை கட்ட விட மாட்டேங்கிறான், தொழுக விட மாட்டேங்கிறான், பாங்க சொல்ல கூடாதுங்கிறான், 6 மணிக்கு பாங்க சொல்லுங்கிறான். காலையில் 6 மணிக்கு பாங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க. 5 மணிக்கு பாங்க சொல்லாத 6 மணிக்கு சொல்லு. நான் 5 மணிக்கு தூங்கிட்டு இருக்கேங்கிறான். இதையெல்லாம் கேட்டுட்டு போலீஸ்காரங்க நம்மகிட்ட வந்து பாய் அவங்க 5 மணிக்கு தூங்குறாங்களாமா, நீங்க காலையில் ஒரு 8 மணிக்கு தொழுகை வைங்க பாய், பதில் தொழுகைய 8 மணிக்கு பதில் தொழுகை. எங்க ஆள் பூரா பள்ளிவாசல் இடமே பத்தாது, எல்லாரும் அங்க. எப்படி இதெல்லாம்? ஒரு வழிபாடு நடத்துவதற்கு உரிமை இல்லை என்று சொன்னால் நம்ம வாழ முடியுமா? பள்ளிவாசல் இல்லாத ஊர்ல நம்ம வாழவே கூடாது. பள்ளிவாசல் இல்லைன்னா அந்த ஊர்ல நம்ம வாழக்கூடாது. அப்ப இந்தியாவில் பள்ளிவாசல் இல்லாமல் பண்ணுவான்னு சொன்னா இந்தியாவுக்கு வெளியிலே வாழ வேண்டிய நிலை ஏற்படுமா ஏற்படாதா? அந்த நிலையை தான் நம்ம கொண்டு போறோம். உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறான், உங்க கோபத்தை தூண்டுறான், சங்பரிவார விட்டு உங்களை பேச வைக்கிறான். பேசும்போது உங்க உணர்ச்சி இடம் போடுறோம். எந்த அளவுக்கு இவன் உணர்ச்சி ஆகுறான், கடைசியில் எதிர போய் இவன் சேருவான். அப்புறம் டெரரிஸ்ட் கொண்டு போய் விட்டுறான். பெங்களூர் ஜெயில, சேலம் ஜெயில, இந்தியா முழுவதும் இருக்கிற ஜெயில கொண்டு போய் விட்டுறான். உங்களை உணர்ச்சி வசப்பட வச்சது யாரு? உங்களை கோபம் விட்டது யாரு? எல்லாம் இந்த அரசாங்க வகைராக்கள். வேணும்ட்டே இந்த சங்க பரிவார் பண்ற வேலை இதெல்லாம். என் அன்பு மக்களே, ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்வு இந்தியாவில் இனி கேள்விக்குறிதான். உங்கள் வாழ்வு என்பது இந்தியாவில் இனி கேள்விக்குறிதான். நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற உங்களுடைய சொத்தும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் அர்ப்பணிக்காதவரை நீங்கள் நன்மையே அடைய முடியாது. இது அல்லாஹ்வுடைய வாக்கு. இந்த திருமறை குர்ஆனை புரட்டி பாருங்கள். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அவர்கள் உங்களை சீண்டுவார்கள், உங்களை படுகொலை செய்வார்கள். அல்லாஹ் சொல்றான குர்ஆன்ல, உங்க மனைவி, உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய சொத்து, உங்களுடைய சுகங்கள் அத்தனையும் அவர்கள் சூறையாடுவார்கள். எப்படி சூறையாடுவாங்க தெரியுமா? பசியோடு இருப்பவன் உணவு தட்டை நோக்கி பாய்ந்து வருவதைப் போல எதிரிகள் உங்களை பாய்ந்து வந்து கொல்லுவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்க ரொம்ப கம்மியா இருப்போமான்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இல்லை, நீங்கள் அதிகமான பேர் இருப்பீர்கள். அப்புறம் எப்படி நாங்க கொல்லப்படுவோம்? நீங்கள் மறுமையை விரும்புவதை விட இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி போய் விடுவீர்கள். நீங்கள் கடல் நுரைகளாக இருப்பீர்கள். கடல் நுரை எதுக்காவது பயன்பெறுமா? என் அன்பு மக்களே, கடல் நுரைகளாக மாறிவிடாதீர்கள். கடைசி நிமிஷம் வரை உணர்வுள்ளவனாய், மானம் உள்ளவனாய், மரியாதை உள்ளவனாய், கண்ணியத்தை இழக்காதவனாய் இந்த மண்ணில் உங்கள்